உங்களில் பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலட்டாலிட்டி அப்படின்னா என்னங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பல நேரங்களில் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக ஏற்றங்களையும் இறக்கங்களையும் வந்து ரொம்ப அதிகமாகவே சந்திக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க, 2 லட்சம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா பெருசாக இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 10-20 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம் இல்லை ஒரு 1 கோடி ரூபாய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்பொழுது அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்ல, சில எக்ஸாம்பிள் ஒரு 5%, 10% உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏறுது இறங்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் உருவாக்கும். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கூட இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வாரன் பஃபெட் சொல்லுவார், டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்ட்டு. அதாவது உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரே விஷயத்தில் போடாதீங்க, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வைங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னாலும் அது மற்ற விஷயங்கள் வச்சு உங்களால் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும், உங்களோட லைஃப்பை கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ உங்களுக்கு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட். அதாவது நீங்கள் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, இந்த பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கோல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி கமாடிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கமாடிட்டிஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமாடிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் சில நேரங்களில் அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அண்ட் சில நேரங்களில் உங்களுக்கு கமாடிட்டிஸோட விலைகள் ஏறும் பொழுது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸும் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு பேசிக் லெவலில் பார்த்தா ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு லாங் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுற விதமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும், அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, ஃபஸ்ட்டு கமாடிட்டி ஃபண்டு அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்டு, அதாவது கமாடிட்டி ஃபண்டு, அவங்க ப்ரிசைஸாக வெறும் வந்து கமாடிட்டிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, கமாடிட்டிஸ்னால் என்ன? அதாவது கோல்டு, சில்வரு, அப்புறம் இயற்கையாக விளையக்கூடிய விஷயங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதிலெல்லாம் கொண்டு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதோட விலைகள், அந்த கமாடிட்டிஸோட விலைகள் ஏறும் பொழுது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட விலைகளும் ஏறும். சரி, இப்போது நம்ம கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதோட விலை ஏறுது. சரி, இந்த கமாடிட்டிஸ்னால் ஏகப்பட்டது இருக்கே, அதை எழுதலாம் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கமாடிட்டிஸை ஒரு 3 விதமாக, மேஜராக 3 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்ரோ அப்படின்வாங்க, 2வது எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், 3வது மெட்டல்ஸ். இப்போ ஆக்ரோ அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்னு, சோயாபீன்ஸு, வீட்டு, ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதே எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, அப்புறம் கேசலின், இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அண்ட் 3வது மெட்டல்ஸில் பார்த்தா கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம் சொல்லிட்டு அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்ல முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது கமாடிட்டிஸ்னால் என்னென்னா அது எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த கமாடிட்டி ஃபண்ட்ஸு எந்தெந்த ஏஎம்சிஸ் கொடுக்குறாங்க அண்ட் அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக கொண்டு போய் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 5 ஏஎம்சிஸ் வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க. அது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல், டாடா, எஸ்பிஐ, குவாண்ட், கொட்டாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களில் பார்த்தா இருக்கிறதே ரொம்ப பழசாக இந்த இப்போ டாட்டாவும் எஸ்பிஐ நம்ம எடுத்தோம்னா இவங்க வந்து வெறும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் இந்த மேக்னம்ங்கிற மாதிரி ஒரு ஃபண்டு ரொம்ப ஜென்ரிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இதே நம்ம வந்து எஸ்பிஐயோ இல்லை குவாண்ட்டு, கொட்டாக் பார்த்தோம்னா அவங்க தான் கம்ப்ளீட் கமாடிட்டிஸையும் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் எந்தெந்த கமாடிட்டிஸ் எப்பப்போ விலை ஏறுதோ அதோட பொட்டன்ஷியல் அவங்க யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க டாட்டாவும் எஸ்பிஐயும் வந்து இந்த வெறும் நேச்சுரல் ரிசோர்ஸில் மட்டும் போடுறது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போகிறதுனால இப்போ இன்கேஸ் இந்த மீன் வயலில் வந்து இப்போ கோல்டு விலை ஏறுது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இவங்க மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இப்போ இந்த 3 ஃபண்டில் வந்து எந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக வந்து இந்த ஐசிஐசி ப்ரூடென்ஷியல். ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமே வந்து டேட்டா ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தா 5 வருஷத்தில் வந்து 41% கிட்டத்தட்ட லைக் 40% வச்சாக்கணும் 40% கிட்ட அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஃபியூச்சர்லேயும் அவங்க இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க முடியும். எப்போவுமே நம்ம வந்து உங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராக்கிங் எரண்ட் எப்படி இருக்குது, இப்படிங்கிற பேசிக் வச்சு தான் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண முடியும். இப்போ ட்ராக்கிங் எரண்ட்னா கூட நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மட்டும் தான்
பார்க்க முடியும். இப்போ இது மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறதால நம்ம அதையும் வந்து ட்ராக்கிங் எரர் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மேஜராக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட என்ன பாயிண்ட்னா அதுவும் எவ்ரி குவார்ட்டர் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாற்றிக்கலாம். அதனால் அதையும் நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்க முடியாது. அதனால் நமக்கு இருக்கிற ஒரே கேட்டகரி கடந்த வருஷங்களில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சு மட்டும்தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஹோப்பிங் நம்ம அது ஃபியூச்சர்லையும் அவங்க அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது ஐசிசிஐ பார்த்தா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த குவாண்ட்டில் பார்த்தா வந்து அவங்க கடந்தே ஒரு வருஷம் வரைக்கும் நம்மகிட்ட டேட்டா இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது அவங்க அதையும் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டாக்லையும் இப்போ வந்து இவங்க பார்த்தா வந்து எல்லாமே வந்து திமாட்டிக் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். இப்போ இங்கே வந்து ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் குவாண்ட், அதுக்கப்புறம் கோட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஐசிசிஐ ஃபண்டில் பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு ₹100 நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து கிட்டத்தட்ட 49 கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 49 கம்பெனிஸும் கம்ப்ளீட்டாக கமாடிட்டிஸ் பேஸ் பண்ணது. லைக் இப்போ ஜிந்தா ஸ்டீல், அது மெட்டல் அண்ட் அயன் இது பற்றி, அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அம்புஜா சிமெண்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஈக்விட்டியில் தான் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அசெட் வந்து அவங்க ஓன் பண்ணுறாங்க அதையும் காட்டுவாங்க. அண்ட் ஹோல்டிங் பார்த்தா வந்து அவங்க கிட்ட 98.4% வந்து ஈக்விட்டியில் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டடாக இருக்காங்க. அண்ட் இந்த கொஞ்சமாக ஒரு 100% வந்து கேஷாக வச்சுருவாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 கோடி வந்து அவங்க கிட்ட வந்து அசெட்டாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 1.5% வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிகாஸ் திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை திடீர்னு மியூச்சுவல் ஃபண்ட் வித்துட்டு சில பேர் கேஷை வந்து விட்ரா பண்ணுவாங்க. அதுக்காகவோ அந்த மாதிரி சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கொஞ்சம் கேஷ் வந்து அவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே எல்லா ஃபண்ட்ஸுமே. ஸோ அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் அவங்க என்னென்ன செக்டார்ஸில் வந்து மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் எனர்ஜின்னு சொல்லிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ஃபா பீட்டா இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.99 வந்து இருக்குது. அண்ட் இதோட டாக்ஸேஷன் பற்றிலாம் நம்ம ஃபைனலாக பேசுவோம். ஸோ இப்போ இவங்க வந்து 49 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இதே தான் குவாண்ட் கமாடிட்டி ஃபண்டும். ஸோ அவங்க பார்த்தா அவங்களும் ஆப்வியஸாக குவாண்ட்டை வந்து லேஸ்பட்ட ஏஎம்சி கிடையாது, அவங்களும் வந்து ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணக்கூடியது. பட் நமக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக உங்கள் உங்களோட விஷயம் தான். நீங்கள் வந்து ஐசிசியும் போகலாம், இல்லை குவாண்ட்டும் போகலாம், வாட் எவர் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்தா அவங்க ஒரு 24 கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன இதுதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து 2600 கோடி வந்து இவங்ககிட்ட வந்து அசெட் இருக்குது. பட் இவங்ககிட்ட வந்து 370 கூட வச்சுக்கலாம், நம்ம 370 crores தான் இருக்குது. ஸோ ஹோல்டிங் பார்த்தா வந்து அவங்க ஒரு 24 கம்பெனி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தா இதே மாதிரி மேஜராக வந்து எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டியில் வந்து இவங்க அதிகமாக போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களை நம்ம பின்னாடியில் பார்க்கும்பொழுது இப்போ ஈக்விட்டிலே வந்து நம்ம மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அப்புறம் மெட்டீரியல்ஸ்லேயும் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனர்ஜி யூட்டில் பார்த்தா வந்து லைக் less than 1% தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க குவாண்ட் பார்த்தா 53% வந்து எனர்ஜி யூட்டிலிட்டியில் தான் போகிறாங்க. அப்புறம் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேர்லையும் கொஞ்சம் பண்ணுறாங்க. இப்போ இதே நம்ம கொட்டாக் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஃபிக்ஸடாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 30 இண்டெக்ஸ்க்குள்ளே ஒரு 30 கம்பெனிஸ் இருக்கும். அந்த 30 கம்பெனியில் மட்டும்தான் இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ உங்களால் இந்த கொட்டாக் வந்து ஒரு ட்ராக்கிங் எரர் நீங்கள் பார்க்க முடியும். பட் நான் ஆக்சுவலாக தேடி பார்த்துட்டு அவ்வளோ ஈஸியாக அது ட்ராக்கிங் எரர் கிடைக்கல. ஸோ நமக்கு அதே மாதிரி இண்டெக்ஸில் போடணும் அப்படின்னா இது ஒரே ஒரு ஏஎம்சி தான் இருக்குது, நமக்கு ஆப்ஷனும் கிடையாது. இண்டெக்ஸ் அந்த உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ட்ராக்கிங் எரர் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கமாடிட்டி இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் இதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு 30 கம்பெனி இருக்கும். அப்போ இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் அதிகமாகவும் எனர்ஜி பாதிக்கு பாதி வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் இண்டெக்ஸ்லேயே போகிறதுனால அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ இந்த கமாடிட்டிஸ் இது மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் குவான்ட்டுக்கு எடுத்திங்கன்னா 0.94% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இல்லை குவாண்ட். இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து அவங்க எப்படி செக்டார்ஸ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் கமாடிட்டி ஃபண்ட்ஸை பற்றி. சரி, ஆல்ரெடி ஈக்விட்டிலேயே பல ஃபண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நான் ஏன் கமாடிட்டி ஃபண்டில் போடணும் அப்படின்னு ஒரு ரீசன் நம்ம தேடுறோம் அப்படின்னா சிம்பிள். நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ஃபஸ்ட்டு விஷயம் டைவர்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைவர்சிஃபை பண்ணும்பொழுது நமக்கு கமாடிட்டிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்குது, நம்ம அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, ஏன் நம்ம ஃபஸ்ட்டு டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் ஒரே இடத்துல நீங்கள் கொண்டு போய் போடும்பொழுது இன்கேஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் வேறு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்களோட பேசிக் ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக அடிவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பிரித்து போடும்பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் நம்ம அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் வச்சு நம்மளோட லைஃப் ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக போகும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஒன்று. அண்ட் அப்படி நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கணும் அப்படின்னா அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் நம்ம கமாடிட்டி ஃபண்டும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதனால் இதெல்லாம் காரியங்களாக வச்சுட்டு நம்ம வந்து கமாடிட்டி ஃபண்டை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா
இந்த கமாடிட்டி ஃபண்டோட டாக்ஸேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சேம் ஈக்விட்டிக்கு நம்ம எப்படி டாக்ஸேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே, ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் வாங்கி விற்றீங்க அப்படின்னா அதுக்கு 20% நீங்கள் டேக்ஸாக பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்ம் மோர் தென் 1 இயருக்கு மேலே வச்சு அந்த ஃபண்டை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.25 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய எல்லா லாபத்தை மட்டும் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, லாபத்துக்கு மட்டும் அவங்க 12.5% உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து கமாடிட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் ரொம்ப பெரிய வாலடைல் வருது, எனக்கு சில நேரங்களில் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப தூக்கம் கூட வர மாட்டேங்குது, ஏன்னா இவ்வளோ குறைஞ்சிச்சே போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில பயம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சஜஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கமாடிட்டிஸை ஒட்டிய சில ஃபண்ட்ஸை நீங்கள் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட அந்த விஷயத்தை அந்த மைண்ட் செட்டை வந்து நமக்கு லைக் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் மூலமாகவும் உங்களுக்கு வந்து தெரிவிப்படுத்துங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பிராக் வேர்ல்ட்.